ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி நம்ம ரிஷோனோட ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே என்னென்ன நடந்துன்னு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். சரியா? எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போனோம். ஆனால் நாங்கள் போனது ரிஷோன்னு தெரியாது. வீல் சேரில் கொண்டு ரிஷோனில் உட்கார வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் டே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பசங்க எல்லாம் ஃப்ளாக் எல்லாம் பிடிச்சிட்டு ஜாலியாக மார்ச் பாஸ்ட் பண்ணாங்க. இதில் என்னன்னா, நிறைய பிள்ளைங்க அதில் ப்ராப்பராக நடக்க முடியாது. இருந்தாலும் அந்த பிள்ளைங்க ட்ரெயின் பண்ணி சூப்பராக அந்த மார்ச் பாஸ்டில் பார்ட்டிசிபேட் வச்சுருந்தாங்க. அந்த மார்ச் பாஸ்ட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவ்வளோ நீட்டாக அந்த பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணி எல்லா பிள்ளைங்களையும் அந்த மார்ச் பாஸ்ட்டில் பங்கெடுக்க வச்சுருந்தாங்க. அப்புறம் முடியாத பிள்ளைங்கள டீச்சர்ஸே கைப்பிடிச்சி நடக்க வச்சு அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அவங்கள ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸ் தெரிஞ்சுது. அதுவே என்ன சொல்கிறது, நமக்கு சொல்ல வார்த்தைகள் அந்த அளவுக்கு அருமையாக இருந்துச்சு. ரிஷோனும் அந்த மார்ச் பாஸ்ட்டில் பங்கெடுத்துட்டான். இதில் பார்த்திங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக கலக்கூட்டம் எஸ்ஐ ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ദീപശിഖ പ്രയാണത്തിന് ശിഖയുമായി ആദ്യം പ്രയാണം ചെയ്യുന്നു മാസ്റ്റർ അജീഷ്, ഡിസ്ട്രിക്ട് സ്പെഷ്യൽ സ്കൂൾ സ്പോർട്സ് മെഡൽ സൂപ്പർ സീനിയർ മുഹമ്മദ് ആൽഫിൻ. മാസ്റ്റർ മുഹമ്മദ് ആൽഫിൻ സഞ്ജയ് റാബ്സന് കൈമാറുന്നു. സഞ്ജയ് റാബ്സൻ സീനിയർ വിഭാഗം 100 മീറ്റർ റേസിൽ ഒന്നാം സ്ഥാനം കരസ്ഥമാക്കി. മാസ്റ്റർ സഞ്ജയ് ജൂനിയർ വിഭാഗത്തിലെ 100 മീറ്റർ റേസിൽ ഒന്നാം സമ്മാനം കരസ്ഥമാക്കിയ വിദ്യാർത്ഥിയാണ്. വിദ്യാർത്ഥികൾ ഒരുമിച്ച് വിശിഷ്ടാതിഥികൾക്ക് ദീപശിഖ കൈമാറുന്നു. വിശിഷ്ടാതിഥികൾ പ്രത്യേകം സജ്ജമാക്കിയ പീഠത്തിൽ ദീപശിഖ പകർന്നുകൊണ്ട് കായികമേള ഉദ്ഘാടനം ചെയ്യുന്നു. ഏവർക്കും നന്ദി. കായിക ദിന പ്രതിജ്ഞ മത്സരാർത്ഥികളുടെയും പേരിൽ സെന്റ് മാർത്ത സ്പെഷ്യൽ സ്കൂൾ സ്പോർട്സ് മീറ്റിൽ നിയന്ത്രിക്കുന്ന നിയമങ്ങളെ മാനിക്കുകയും പാലിക്കുകയും ചെയ്തുകൊണ്ട് ഞങ്ങളെ സ്വയം സമർപ്പിക്കുകയും കായിക രംഗത്തിൻ്റെ മഹത്വത്തിനും ഞങ്ങളുടെ സ്കൂളിൻ്റെ ബഹുമാനത്തിനും വേണ്ടി യഥാർത്ഥ കായിക
മനസ്ഥിതിയോടെ ഈ സ്കൂൾ സ്പോർട്സ് മീറ്റിൽ പങ്കെടുക്കുമെന്ന് ഞങ്ങൾ പ്രതിജ്ഞ ചെയ്യുന്നു. மக்களே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிள்ளைங்க கையிலையும் வந்து பலூன் கொடுத்து அந்த பலூனை வந்து பறக்க விட்டாங்க. அதுவே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. பார்க்குற பேரண்ட்ஸுக்கே அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுத்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் டே காம்படிஷன் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கு அவங்க வந்து கண்டக்ட் பண்ணாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இருந்தாலும் ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது. ஏன்னா அவ்வளோ அற்புதமாக எல்லாத்தையும் வந்து பக்காவாக அவங்க வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ரிஷனோட ஃபேஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்தாங்க அன்னைக்கு. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரிஷோன், മദർ സൂസി എബ്രഹാം ബലൂൺ ആകാശങ്ങളും നടത്തുന്ന കോസ്മോസ് തോപ്പിൽ എന്ന അശോക് തോച്ചല്ലൂർ നന്ദി അറിയിക്കുന്ന ശാലിനി വിപിൻ ഒരു പകരക്കാരനായിട്ടാണ് ഇന്നിവിടെ എത്താനിടയായത്. കാരണം அப்புறம் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் 2-3 கொடுத்துருந்தாங்க அந்த பிள்ளைங்க. ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. நான் கூட ஆச்சரியப்பட்டேன். என்னென்னா நம்மளெல்லாம் டான்ஸ் பண்ண கூப்பிடுவாங்க சின்ன டைம் ஸ்கூலில் படிக்கும்போது. ஆனால் நம்மளாம் போக மாட்டோம். ஆனால் இந்த பிள்ளைங்க அற்புதமாக அந்த டான்ஸ் ஆடினது ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. சொல்லப்போனால் நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. பிள்ளைங்களும் அப்படி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நல்லா அழகாக ஆடியிருந்தாங்க. மக்களே, இந்த பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பாருங்களேன். உண்மையாக சொல்ல போனால் என்ன அழகாக இருக்குது. ஒரு கோஆர்டினேஷன் எல்லாமே பக்காவாக சூப்பராக இருக்குது. சொல்ல வார்த்தைகள் இல்லை ஆக்சுவலி. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸை டீச்சர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணி இவ்வளோ ஒரு அழகான ஒரு அவுட்புட்டை கொண்டு வரணுன்னா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது பேக்கில் இருக்குது. ஆனால் அந்த இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் என்ன நம்ம சொன்னாலும் அவங்களால அது புரிஞ்சுக்க முடியாது சில டைம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள புரிய வச்சு அவங்களுக்குள்ள இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்த வச்சு அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டீம் ஒர்க்குன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அற்புதமாக இருந்துச்சு அந்த டான்ஸ் எல்லாமே. எனக்கு இந்த ஃபுல் வீடியோ எனக்கு இதில் கொண்டு வர முடியலை. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த வீடியோஸை கொண்டு வந்திருக்கேன் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ண எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு பிக் கிரேட் சல்யூட் கொடுக்கணும். ஏன்னா அழகாக பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸ்க்கும் ஒரு பெரிய பெரிய சல்யூட். சூப்பர். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லா பிள்ளைங்களுக்கும் அவங்க கேட்டகரிக்கு ஏற்றபடி ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு 50 மீட்டர் ரன்னிங், 100 மீட்டர் ரன்னிங், அதில் பாஸ் ஆனவங்களுக்கு மெடல்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. பிள்ளைங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. சில பேர் ஃபஸ்ட் டைம் ப்ரைஸ்லாம் வாங்கியிருந்தாங்க, அதே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேரண்ட்ஸுக்கு சொல்லப்போனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஒரு மேடைங்கிறது குறைவு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்குற பேரண்ட்ஸ், எங்களை போல் உள்ள பேரண்ட்ஸுக்கு அந்த ஹாப்பினஸை வந்து சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை.
நம்ம பிள்ளையும் இந்த மாதிரி போட்டியில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது. ரிஷோனும் வந்து அவனோட த்ரோ பால் காம்படிஷனில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தான். பார்க்கலாம் அவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான் அப்படின்ட்டு. Super. Super. Very good. Vocational higher ability running 50 meters. First Ajish, second Shefin, Agansha, Anha Pillai, Devika, Rosie, Srilakshmi. Vocational super. പതുക്കെ നടന്നു പോയാൽ മതി. ആകാംക്ഷ super. அப்புறம் வந்து பேரண்ட்ஸ்க்கும் ஸ்லோ வாக் காம்படிஷன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலை. நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கும் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஒரு நல்ல ஒரு முயற்சியாக தான் இருந்தது. மக்களே, நாங்கள் பார்த்ததில் ஒரு சூப்பர் காம்படிஷன் பார்த்திங்கன்னா இதுதான். குட்டி பசங்க பால் பாசிங் காம்படிஷன். சாங்ஸ் போடுவாங்க. சாங் ஸ்டாப் பண்ணும்போது யார் கையில் பால் இருக்கோ அவங்க அவுட்டு. இதில் இன்னொரு முக்கியமான இது என்னென்னா, நிறைய பிள்ளைங்களுக்கு பாஸ் பண்ண முடியாது. ஸோ பாருங்கள், டீச்சர்ஸ் வந்து எவ்வளோ அழகாக ஹெல்ப் பண்ணுறாங்க ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பாஸ் பண்ணுறதுக்கு. இதுதான் மக்களே, இதுதான் வந்து அவங்களோட முயற்சி. இதுதான் வந்து அவங்களோட வெற்றி, எங்களோட வெற்றியும் கூட. ஏன்னா நம்ம பிள்ளை வந்து செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்யும்போது அது வந்து அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து உண்மையை சொல்லப்போனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த கேம்ஸை நீங்கள் பாருங்களேன், நிறைய பிள்ளைங்களோட பாலை வந்து டீச்சர்ஸ் தான் பாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாங் ஜம்ப். அதுவும் ஒரு அது எப்படி சொல்கிறது, வார்த்தைகள் இல்லை. நீங்களே இந்த வீடியோவை பார்த்து புரிஞ்சுக்கோங்க எப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. Fatima. Pre-primary വിഭാഗം ball passing, first prize Aditya Arun. മത്സരം ആരംഭിക്കുന്നു. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவங்களோட பாட்டு போட்டிருந்தாங்க. அப்போ அந்த பாட்டு போட்டாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும் யார் வர்றா அப்படிங்கிறது. எங்கள் குட்டி தளபதி சின்ன தளபதி ரிஷோன் வந்து அவங்களோட கேம் விளாடுறதுக்கு வரான். நீங்கள் வீடியோ பாருங்கள். 3 balls 3 chances good. Next Antonio Rolls. First ball out, second Antonio super. Very good, super. One ready, one more chance, Rehan.
more chance. Yeah, very good. 3 balls and 2 balls. Very good. Very good. Super. Savio, 3 balls. Super. Very good. Savi. தளபதி வந்தாச்சு ரிஷோன். பாருங்க, என்னை பார்த்ததும் ஹாப்பினஸ். நான் வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விட்டேன், நல்லா பண்ணுறா அப்படின்ட்டு. உறக்க கலக்கம் இருந்தாலும் சிங்கம் சீறி பாயுன்னு நம்புகிறோம். Very good, Arav. Super, super. Second chance. Very good. Rishon. அப்புறம் வந்து ரிஷோன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தான். 3 பால் தான் போடணும். ஃபஸ்ட்டு பால் போட போகிறான். பாருங்கள், ரெடி 1 2 3. கிட்ட எங்கேயோ போயிடுச்சு, உள்ளே போய் விழலை. சரி, ஓகே, செகண்ட் போடுறா அப்படின்னு. ரெடி. ஐயோ, அதுவும் போகலை. சரி, 3வது பால் கொஞ்சம் கூட கிட்ட, அதுவும் போகலை. ஆக மொத்தம் 3 பாலும் போகலை. அப்புறம் இன்னொரு சான்ஸ் கொடுத்தாங்க, அதில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தான். சரி விடி, தோல்வியே வெட்டியின் படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் ஆசுவாசம் பண்ணி செகண்ட் ப்ரைஸ் கிடச்சில அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மெடல் கொடுத்துருந்தாங்க, ட்ராஃபி கொடுத்துருந்தாங்க. அவனுக்கு அது ஒரு சந்தோஷம். எங்களுக்கு அதை பார்க்க ரொம்ப சந்தோஷம் வந்து, நம்ம பிள்ளையும் ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணி வின் பண்ணி மெடல் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது ஒரு பேரண்ட்ஸுக்கு இருக்க அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் அவனை இப்படி பார்க்குறோம், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் அவன் வந்து வின் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. Very good. Very good. Super. ഇപ്പോൾ സെക്കൻഡറി വിഭാഗം ലോവറബിലിറ്റി 2 പെൺകുട്ടികളാണുള്ളത്. സിസ്റ്റർ ലിസി ജോസഫ്. ഫസ്റ്റ് നവമി, സെക്കൻഡ് അനശ്വര. സൂപ്പർ റൂബൻ. വെരി ഗുഡ്. സെക്കൻഡ് ചാൻസ്. അനീഷ് എവിടെയാണ്? അനീഷ്. സെക്കൻഡറി വിഭാഗം ബോൾ ത്രോ ബോയ്സ് ഫസ്റ്റ് മൂർത്തി, സെക്കൻഡ് റൂബൻ, തേർഡ് ഹാഫിസ്. അധ്യാപകർ എത്രയും പെട്ടെന്ന് കുട്ടികളെ കൊണ്ടുപോകേണ്ടതാണ്. അനീഷ്. Super Anish! Very good. Good throw. Second chance, Anish. Second chance. Sanjay, very good. Second chance. അവരുടെ കഴിഞ്ഞേ അനീഷിനെ അങ്ങോട്ട് വിട്ടേക്കാം. അത്ര വരൂല, ഇവിടെ വരത്തു. നല്ല ദൂരെ എറിഞ്ഞോ 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 എറിഞ്ഞോ.
ഇടുക്കി Super. Second chance. And Mary, super. Oh, very good. Alina. Anish, Sanjay Ratson. ഇടുക്കി പിടിച്ചോ Sanjay Ratson എവിടെയാണ്? സൂപ്പർ അടുത്ത പിടിക്കും ആ പോട്ടെ പോരെ ഇത് പോരെ 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 ആ കല്ലിൻ്റെ അപ്പുറം പോകണം എന്നാലും ഫസ്റ്റ് കിട്ടും ഇവർക്ക് ഒന്നും പറഞ്ഞു ഓക്കെ ഇനിയുണ്ടോ ഗെയിം സ്പീഡപ്പ് ആക്കാൻ മഴ പെയ്യുന്നുണ്ട്. ഈ സമയം കൊണ്ട് പാരൻസിന് ബാഗ് നമ്മൾ പുറത്ത് പോർട്ടിക്കൽ പിന്നെ ഗ്രൗണ്ടിലാണ് വച്ചിരിക്കുന്നത്. ആ ബാഗ് എടുക്കാനായിട്ടൊന്ന് ശ്രദ്ധിക്കുക പിള്ളേർ. இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ண சென்ட் மார்த்தா ஸ்பெஷல் ஸ்கூல் ஒரு கிரேட் சல்யூட். ஏன்னா அவ்வளோ அழகாக வந்து பிளான் பண்ணி எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு பேக்கில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு டீம்ஸுக்கும் ஒவ்வொரு டீச்சர்ஸுக்கும் ஸ்டாஃப்ஸ் அப்புறம் வந்து ஃபிசிக்கல் மாஸ்டர் அப்புறம் வந்து சிஸ்டர்ஸ்க்கு அப்புறம் வந்து இதுக்கு பேக்கில் இருக்க ஃபாதர்ஸ் சப்போர்ட் பண்ண எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு கிரேட் சல்யூட். ரொம்ப 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 தேங்க்ஸ். அப்புறம் மக்களே நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். எங்கள் பிள்ளைங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.